வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி 28 புதன்கிழமை. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 28ஆம் தேதி இன்னைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற ஸ்ரீனிவாசம், அப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக 12,000லேருந்து 15,000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதில் இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட்டு, அதாவது 12,000லேருந்து 15,000 டிக்கெட்டு மதியானம் 3 மணிலேருந்து இரவு 10 மணிக்கும் டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 3:30 மணி 4 மணிக்கு மேலே மறுபடியும் நாளைக்கு காலையில் உள்ள தரிசன டிக்கெட் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 3,950 டிக்கெட் தாங்க இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 8,000 டிக்கெட்டு, அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுத்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 3,900, அதாவது ஒரு 4,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட இப்போது 4:30 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. திருப்பதியில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது ஒரு 2:30 மணி நேரம் ஆயிருக்கு. 2:30 மணி நேரத்தில் ஒரு 15,000 ப்ளஸ் ஒரு 10,000, 25,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 4,000, 5,000 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக இது கூட்டம் தாங்க. திருமலையிலையும் கூட்டம் அதிகமாக தாங்க இருக்குது. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக இருக்குது. அவுட் சைடில் நிற்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட அங்கேயும் லைன் இருக்குது. சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆயிருக்குங்க. 16லேருந்து 18 மணி நேரம் டைம் போட்டிருக்காங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு 75,000 பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. கூட்டம் கண்டிப்பாக அங்கேயும் அதிகமாக தாங்க இருக்குது. அதுக்கடுத்து இப்போ 5:30 மணிக்கு பார்க்கலாங்க. இது 5:30 மணிக்கு எடுத்தது. 5:30 மணிக்கு பார்க்கும்போது நாளைக்குள்ள ஸ்லாட்டில் 2,028 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. ஒரு 2,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட இன்னும் அவைலபிள் இருக்குது. இது 5:30 மணிக்கு. ஒரு மணி நேரத்தில் ஒரு 1,900 டிக்கெட், 2,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் போயிருக்கு. கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ தான் இன்னொரு 2,000 டிக்கெட் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு 7 மணிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 7 மணிக்குள்ளார நீங்கள் திருப்பதி போகிற மாதிரி இருந்தால் இந்த டோக்கன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரம் பூராவும் இப்படி தாங்க இருக்குது. இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டு டிக்கெட் வாங்கணும்னா ரைட்டு 2 மணிக்கு நீங்கள் கவுண்டரில் இருந்தால் மட்டும்தான் ஒரு 3:30 மணிக்குள்ளார இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி டிக்கெட் வாங்க முடியும். அப்படி 3:30 மணி 4 மணிக்கு மேலே நீங்கள் கவுண்டர் லைனுக்கு போனீங்கன்னா, அந்த 3 கவுண்டரில் எங்கே போனாலும் சரி தாங்க, அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா 4 மணிக்கு மேலே போனீங்கன்னா நாளைக்கு காலையில் உள்ள தரிசனம் டிக்கெட் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதேமாதிரி காலையில் 7 மணிக்கு மேலேயும் டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அப்படி தான் கூட்டம் வந்துட்டு இருக்குது திருப்பதியை பொறுத்த வரைக்கும். திருப்பதியில் நீங்கள் டோக்கன் வாங்குறதுக்கு எஸ்எஸ் டோக்கன் வாங்கினீங்க, அதாவது இப்போ காலையில் நீங்கள் போகிறீங்க, இன்றைக்கி நைட்டு 3 டோக்கன் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு காலையில் டோக்கன் தான் கொடுக்குறாங்க. அது நீங்கள் பரவாயில்லன்னு வாங்கிட்டு ஒன்று நீங்கள் திருமலைக்கு மேலே போய் அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கே போய் அங்கே லோக்கலில் உள்ள சுற்றி பார்க்கறலாம் பார்க்கலாங்க. அப்படி இல்லைன்னா கீழே திருப்பதியில் சுற்றி பார்க்கறதுக்கான இடங்கள் நிறைய இருக்குது. முன்ன கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பார்க்கறதுக்கு இடமும் கம்மியாக இருந்தது, போகிறதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். மூளைக்கு மூளை ஒன்று இருக்கும், போய் பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு செலவும் அதிகமாகும். ஒரு ஆட்டோவோ இல்லை கால் டாக்ஸி எடுத்தோம்னா செலவு அதிகமாகும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் கீழே திருப்பதியில் சுற்றி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா டிடிடியிலேருந்து தனியாக ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டிடிடியும் ஏபிஎஸ்ஆர்டிசி 2 பேரும் சேர்ந்து ஒரு டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லோக்கல் டெம்பிள் டூர் அப்படி சொல்லி 2 விதமான டூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் நம்ம கலந்துக்கிட்டு அன்றைக்கி இந்த ஃபுல் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று காலையில் 6 மணிக்கு கிளம்புது, இன்னொரு டூர் காலையில் 9 மணிக்கு கிளம்புதுங்க. இந்த 2 டூர் இருக்குது. காலைல 6 மணிக்கு கிளம்புற டூர் பார்த்தீங்கன்னா மதியானம் 2 மணிக்கெலாம் வந்துடுவாங்க திரும்ப. இன்னொரு டூர் 7 கோயில் சுற்றி பார்ப்பாங்க. காலையில் 9 மணிக்கு கிளம்பி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அந்த டூர் சுற்றி வருவாங்க. இது பார்த்திங்கன்னா 2 ட்ரிப். அது காலையில் 8:30 மணிக்கு ஒன்று, 9:30 மணிக்கு ஒன்று, 2 ட்ரிப்பு. கூட்டம் அதிகமாக தான் 2 ட்ரிப் வரும். கூட்டம் கம்மியாக இருந்தால் ஒரே ட்ரிப்பில் அழைச்சிட்டு போவாங்க. முதல்ல ஒரு லோக்கல் டெம்பிள் ஒன்று பார்க்கலாங்க. லோக்கல் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாச காம்ப்ளெக்ஸ் 2 இடத்துலையுமே இதை பிக்கப் பண்ணுவாங்க. 175 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் உள்ள, அதாவது திருப்பதி சரௌண்டிங்லேயே உள்ள அலமேலு மங்காபுரம், சீனிவாச வெங்கடேச பெருமாள் கோயில், அகஸ்தீஸ்வரர் சுவாமி கோயில், கபாலீஸ்வரர் கோயில், வகலமாதா தேவி, கோவிந்தராஜ சுவாமி கோயில், இந்தமாதிரி இந்த 6 கோயிலையும் நம்ம சுற்றி பார்க்கலாங்க. முதல்ல நம்ம பத்மாவதி தாயார் கோயில் அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி உள்ள 5 கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு மதியானத்துக்குள்ளே எல்லா கோயிலையும் அவங்களே அழைச்சி போட்டு சிறப்பு தரிசனம் மூலமாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு இது. முன்ன ஏசி பஸ் இருந்தது, இப்போ ஏசி பஸ் கிடையாது, நான் ஏசி பஸ் மட்டும்தான். 175 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சீனிவாசம், விஷ்ணு நிவாசம் 2 இடத்துலையும் இதை பிக்கப் பண்ணுவாங்க. காலையில் 6 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு திரும்ப வந்துடலாம் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. திருப்பதியில் டோக்கன் வாங்கிட்டோம், 4:30 மணி 5 மணியில் டோக்கன் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் இன்றைக்கி பகல் பூரா இருந்தால் ஆகணும், நாளைக்கு காலையில் தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்த கோயில் எல்லாத்தையும் பார்த்துடலாங்க. நம்ம எப்போதுமே போனால் திருச்சானூர் போகாமல் போகிறதில்ல. திருச்சானூர் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு பத்மாவதி தாயாரை வணங்கிட்டு தான் மேலே ஏறி போகிறோம். அது கூட இந்த கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில், கோவிந்தராஜ சுவாமி கோயில், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், கபாலீஸ்வரர் கோயில், இதெல்லாம் இருக்குது பாருங்கள். சேர்த்து ஒரு வழியாக நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். 175 ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. 5 வயசுக்கு மேலே போனால் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கணுங்க. இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஹாஃப் டே வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி கூட நீங்கள் திருமலைக்கு போகலாம். அது பிளான் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ஃபுல் டே டூர் வச்சுருக்காங்க. காலையில் 8:30 மணி 9 மணிக்கு கிளம்புவோம். இதுவும் சீனிவாசம், விஷ்ணு நிவாசம் 2 இடத்துலையுமே பிக்கப் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா திருப்பதி தவிர வெளியில் உள்ள நகரங்கள்,
திருப்பதி சரௌண்டிங்கில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்கியமான சில கோயில்கள்லாம் கவர் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயிலுங்க. இதில் வந்து எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா அந்த சுருட்டப்பள்ளின்னு ஒரே ஒரு கோயில் தவிர மீதி எல்லாமே டிடிடி கோயில் தான். திருமலா திருப்பதி தேவஸ்தான கோயில்கள் தான். பள்ளிகொண்டேஸ்வர சாமி அப்படிங்கிற சுருட்டப்பள்ளியில் இருக்கிற இந்த சிவன் கோயில் மட்டும் தமிழ்நாடு அரசோட கோயிலுங்க அது. இந்த மாதிரி எல்லா கோயிலும் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நாள் டூரில் இருக்குங்க. வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன கோயில் கவர் பண்ணுறாங்கன்னா, முதல்ல வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு போகிறாங்க. அது வந்து கார்வெட்டி நகரம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் வேதநாராயண சுவாமி கோயில், அது வந்து நாகலாபுரம், அதாவது மச்சாவதார கோயில், பெருமாளோட 10 அவதாரங்களில் முதல் அவதாரமான மச்சாவதார கோயில் நாகலாபுரம் அது. அதுக்கடுத்தது கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில், அது வந்து நாராயண வனங்க, பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் நடந்த இடம், அதுதான் அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில். அதுக்கடுத்தது பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் அப்பலாய குந்தா, இது பத்மாவதி தாயார் கோயில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதை தாண்டி நேராக போனோம்னா அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. அப்பலாய குந்தான்னு அங்கே பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயில், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த கோயில். அதுக்கப்புறம் கரிய மாணிக்க சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லி கோயில் இருக்குங்க. அது வந்து நகரில் இருக்குது. இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கடுத்தது அன்னபூர்ண சமேத காசி விஸ்வநாத சுவாமி ஆலயங்க, இதுவும் வந்து புக்கா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. நார்மலாக இந்த கோயிலை நம்ம தனியாக போய் பார்க்கவும் முடியாதுங்க, நம்ம செலவாகும். தனியாக நம்ம ஆட்டோலையோ கார்லையோ தனியாக போனோம்னா வாடகைக்கு எடுத்துகிட்டு போனால் கஷ்டம். நம்ம சொந்த வண்டி இருந்ததுன்னா ஈஸியாக போயிட்டு வரலாம். வாடகைக்கு தனியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப சிரமம். பஸ்ஸுலையும் தனியாக போயிட்டு வரதும் சிரமங்க, ரொம்ப டிலே ஆகும். அதுக்கடுத்தது இந்த பள்ளிகொண்டேஸ்வர சுவாமி கோயில் சுருட்டப்பள்ளி, இது வந்து புத்தூர்லேருந்து சென்னை போகிற வழியில் ஃபஸ்ட்டு நாராயணவனம் வரும், அதுக்கடுத்து நாகலாபுரம் வரும், அதுக்கடுத்து கடைசியில் சுருட்டப்பள்ளி வருங்க. ஊத்துக்கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற சுருட்டப்பள்ளி சிவன் வந்து உலகத்திலே பள்ளி கொண்ட குளத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலங்க அது. இந்த மாதிரி இந்த 7 கோயிலையும் நான் ஏசி பஸ்ஸில் உங்களுக்கு காலையில் 9 மணிக்கு அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப சாயங்காலம் 5 மணி 5:30 மணிக்கு கொண்டு திரும்பவங்களாம் விட்டுருவாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு ஒரு நாள் டூரில் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிங்க. திருப்பதியில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து மேலே திருமலையில் மறுநாள் தான் டிக்கெட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா 375 ரூபா டிக்கெட் இருக்குது. முதல் டூரு நான் ஏசி டூரு லோக்கல், அதாவது ஆஃப் டே மட்டும் சுற்றி பார்க்கறதுக்கு 175 ரூபா. ரெண்டாவது டூரு ஃபுல் டே சுற்றி பார்க்கறதுக்கு நான் ஏசி பஸ்ஸில் 375 ரூபாங்க. அது சீனிவாசம் விஷ்ணுவாசம் 2 இடத்துலையும் பிக்கப் பண்ணுவாங்க. இதில் அதோட ஃபோட்டோஸ், அதோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக அதில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா இதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் முன்னாடியே கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், இந்த மாதிரி இருக்கா, டிக்கெட் புக் பண்ண முன்னாடியே அட்வான்ஸாக புக் பண்ணி வைக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நம்ம முதல் நாளே சொல்லிட்டோம்னா நமக்கு சீட் நம்பர் ஆல் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம ஜன்னலோட சீட்டோ அதை வேணும்னா நமக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி திருப்பதியில் உள்ள முக்கியமான பல கோயில்களை சுற்றி பார்த்துட்டு வரலாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.